அனைவருக்கும் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது நம்ம ஹீரோவோட உடம்புல அந்த ராட்சசோட கல்லீரலை வந்து அவன் வச்சிடறான். வச்சுட்டு எனக்குள்ள இந்த சக்திகள் முழுமையா வந்துருச்சு, நீ நுரையீரல் வந்தா முடிஞ்சு போச்சு, நான் இந்த மனித உலகத்தை ஆட்சி செய்யறதை யாராலையும் தடுக்க முடியாதே அப்படின்னு அங்க இருந்து கத்துறான். பார்த்தா ஏதோ ஒரு பவர் மாதிரி வருது, அந்த ஷீல்டை வந்துட்டு நோக்கி அப்படியே கை மாறி வந்து மறையுது. சொல்ல போனா நிலவுல பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல மாறிடுச்சு. அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. ஹெட்ஸோ அப்படியே மெதுவா கண்ணை முழிச்சு எந்திரிக்கிறா. எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே உட்கார்ந்துருக்காரு. என்ன நடந்துச்சு, ஏதோ ராட்சச கல்லீரல் எனக்குள்ள இருந்ததா சொன்னானே, என்னாச்சு அப்படின்றப்ப இல்ல அது இப்ப உனக்குள்ள இல்ல, நீ கவலைப்படாத, அது எனக்குள்ள இருக்குது, உனக்குள்ள அந்த கல்லீரல் இல்ல, உனக்கு புது கல்லீரல் கிடைச்சாச்சு அப்படின்னு. ஏன் இப்படி பண்ணீங்க, உங்களோட இதுக்காக எனக்கு கொடுத்தீங்க, சொல்ல போனா எனக்கு கேன்சர் பரவிருச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நாள் நான் செத்துருவேன், இது எதுக்கு அப்படின்னு. கவலைப்படாத, இன்னொரு 10 வருஷத்துக்கு நீ கண்டிப்பா உயிரோட இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. போலீஸ் வரவும், டேய் என்னடா நடக்குது, ஒண்ணு இல்ல, இவளை கொண்டு போய் பாதுகாப்பா வைங்க, ராட்சச ராஜாக்கு வேற அவனுடைய சக்தி எல்லாம் கிடைச்சிருச்சு, நான் இப்ப உடனே அவனை எதிர்த்து சண்டை போட்டு ஆகணும், நான் போறேன் அப்படின்றப்ப, இருடா நானும் வரேன்டா கூட அப்படின்னு. கரெக்டா சீஃப், டேய் அங்க நீ போய் என்னடா பண்ண போற, அட்லீஸ்ட் அவனை சுட்டன்ற சந்தோஷமா எனக்கு கிடைக்கும்ல. ஹீரோ, வேணாவே வேணாம், நீ வந்து இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் பாதுகாப்புக்கு வேணும், அதனால நீ இங்க இரு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்புறாரு. ஹீரோ அப்படியே ஓடி வர்றதை எல்லாருமே பாக்குறாங்க ஒரு மாதிரி சோகத்தோட. ஹீரோவும் அப்படியே கிளம்புறாரு. சோ என்ன நடக்கும் தெரியாது, நம்ம ஜெயிப்போமோ தோப்போமான்னு தெரியாது, ஆனாலும் ராட்சச ராஜாவை தடுத்துதான் ஆகணும்னு சொல்லி ஹீரோ வர்றாரு. இங்க அப்படியே மேல வந்து பார்த்தா அவன் என்னடா கல்லீரலை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்துட்டு, உனக்கு இருந்தாலும் ரொம்ப தைரியம், கல்லீரலே இல்லனாலும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து நிக்கிற, டேய் உன்னோட கல்லீரலை நான் ஏத்துக்க நினைச்சேன், அது ஒரு முட்டாள் தரண்டா, அப்படிலாம் ஏத்துக்க மாட்டேன் சரியா, இங்க இருக்கிற எல்லாத்தையும் உயிரோட விட்டுரு, இல்ல அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்னு. ஓ அப்படியா, அப்ப போட்டி போட்டு பாத்துருவோம் அப்படின்னு டக்குன்னு ஓடி வர்றான். இவரும் வந்துட்டு அவருடைய பையில இருந்துட்டு அந்த காயினை எடுக்கிறாரு. பட் அவன் அந்த காயினை எடுத்து தூக்கி போடுறதுக்குள்ள டப்புன்னு அடிச்சு விட்டுறான். காயின் அப்படியே பறக்கும் போது நம்ம ஹீரோ ஒவ்வொரு காயினையும் டப்பு டப்புன்னு எடுத்துறாரு, அடிக்கிறாரா, அது ஒவ்வொன்றும் ஆயுதங்களா மாறி டக்குன்னு வருது. இவரு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆயுதத்தை பயன்படுத்தினா அவனான அந்த ஆயுதத்தை ரொம்ப ஈஸியா வந்து தடுத்துறான். பார்த்தா ஆயுதத்தெல்லாம் டப்பு டப்புன்னு உடச்சு விட்டு ஹீரோ எல்லாம் தூக்கி பறக்க போட்டுறான். அப்படியே ஹீரோ பாக்குறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது, டேய் இந்த ஆயுதங்கள்லாம் என் கால் தூசுக்கு சமண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவர் இன்னொரு காயின் எடுக்கிறாரு. பார்த்தா அந்த 9 டிராகனோட சக்தி. சோ அதை எடுத்து அவரோட வாய்க்குள்ள போட்டுக்கிறாரா இல்லையா, டக்குன்னு ஓடி வந்து படக்குன்னு அவன் கழுத்தை பிடிச்சதுக்கு நிப்பாட்டிடுறான். இது அந்த 9 டிராகனோட தெய்வ சக்தி தானே, இதை கண்டிப்பா பயன்படுத்த விடவே மாட்டேன், துப்புரா அப்படின்றப்ப, நீ சொல்றத செய்ய மாட்டேன் போட்ட அப்படின்னு டக்குன்னு ரொம்ப வந்து இது பண்ணி கழுத்தெல்லாம் நெரிச்சு அந்த இதை சக்தியை எடுக்க பாக்குறான். பார்த்தா முடியல. அந்த நெருப்பு அப்படியே சல்லுன்னு டக்குன்னு அதை திரும்ப வாய்க்குள்ளே போட்டு அடைச்சிடறான். அடைச்சிட்டு இவனோட கல்லீரலை அப்படியே மெதுவா கொண்டு போய் ஹீரோட உடம்புக்குள்ள செலுத்த பாக்குறான். இவன் அந்த கல்லீரலை ஆல்மோஸ்ட் உள்ள செலுத்திட்டாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அப்படியே மயக்க நிலைக்கு போகும்போது அப்பதான் வந்து அந்த இளவரசர்கிட்ட பேசியிருப்பான்ல, அது தெரிஞ்சிருக்கும். நீ எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க சொல்லுங்க அப்படின்றப்ப, அது உனக்கே தெரியுமே, நல்லா யோசிச்சு பாரு அப்படின்றப்பாரு. அது போக வந்து இங்க இருக்கிற இன்னசென்டான மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த சில விஷயங்களை யோசிச்சு பார்த்து தன் வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை யோசிச்சு பார்க்கும்போது டக்குன்னு ஒரு செகண்ட் மயக்கத்துக்கு முன்னாடி டபக்னு கண்ணை முழிச்சு அந்த டிராகன்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சிருது. பார்த்தா இவனோட கையில எல்லா இடத்துலயும் நெருப்பு பட ஆரம்பிக்குது. அவனையும் தூக்கி போடுது. டக்குன்னு பார்த்தா அந்த 9 டிராகன்ஸ் சரசரன்னு வெளியே வந்து அவனை எப்படி எப்படியோ அடிக்க பாக்குது. பட் அவன் ரொம்ப அசால்ட்டா அது எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வந்துட்டு பாக்குறாரு. பார்த்துட்டு, டேய் இதெல்லாம் கம்மி, இன்னும் என்னோட உடம்புக்குள்ள 3 இருக்குது, ஓகேவா, அதையும் பயன்படுத்துறனா இல்லையான்னு பாரு, எத்தனை டிராகன்ஸ் நான் வச்சிருக்கேங்கிற நீயே கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்றப்ப அவன் அந்த டிராகன்ஸ் கூட எல்லாம் சண்டை போட்டுட்டே இருக்கவன் அப்படியே பாக்குறான். பார்த்துட்டு நம்ம ஹீரோ, என்னால உன்னை தோக்கடிக்க முடியாது, ஆனா உன்னோட கல்லீரலை என்னால எரிக்க முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு குடுகுடுன்னு ஓடி வர்றாப்புல. பார்த்தா அவரை சுத்தி அப்படியே நெருப்பு சரசரசரன்னு எரிய ஆரம்பிக்குது. ஹீரோ வந்தவர் அப்படியே நெருப்போட வந்துட்டு அடி சும்மா சொல்லக்கூடாதுங்க, அடிச்சு அவரை சுத்தி நெருப்பா எரியுது. வில்லனை போட்டு அடி அடின்னு அடிச்சு நொறுக்குறாப்புல. டம்னு ஒரு அடி அடிச்சு முடிச்ச உடனே அந்த ஷீல்டு எல்லாமே உடஞ்சு தெரிச்சு போகுது. சோ அந்த மார்க்கெட்டை சுத்தி இருந்த ஷீல்டு உடஞ்சிருச்சு. டீமனோட பவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே படுத்து கிடக்காப்புல கீழே தரையில. ஹீரோ எந்திரிக்க ட்ரை பண்றான். பார்த்தா டக்குன்னு அந்த ராஜா வந்துடுறான். வந்தோடனே போட்டு அப்படியே அமுக்கி அதுவும் காலில் மிதிச்சுதான், உன்னை நான் என்னோட தூதனா இருக்க சொன்னேன், ஆனா நீ அதை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டல, மாவான என்னோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியலடா, இப்பயும் கேட்கிறேன், என்னோட தூதனா மாறிடு அப்படின்றப்ப அவன் முடியாதரா அப்படின்றான். டக்குன்னு அவனை தூக்கி அவன் பாட்டுக்கு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க கீழே பாத்தீங்கன்னா இந்த ஹெட்ஸோ பொண்ணு இருந்தாலும் அவ திடீர்னு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. என்னடான்னு பார்த்தா அவளுக்குள்ள இருந்த அந்த சிகப்பு டீமன் வேலையை காட்ட ஆரம்பிக்குது. பார்த்தா டக்குன்னு ஒரு குருவி வரும். அதை பிடிச்சி கடிச்சு சாப்பிட்டுட்டு அந்த ரத்தத்தை பயன்படுத்தி இவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஷீல்டை பூராத்தையும் இது பண்ண பாக்குறா. எல்லாரும் பிடிச்சி எப்படி எப்படி அமைக்க ட்ரை பண்றாங்க, முடியல. சொல்லப்பா போலீஸ்காரெல்லாம் பிடிச்சி தூக்கிடுறான். இருந்தாலும் சீஃப் ஒரு பக்கம் வந்து அமைக்க எல்லாருமே பிடிச்சி அமுக்குறாங்க. அவ கத்திக்கிட்டு இருக்கா. அந்த பேய் வேற ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. இவங்க வேற பயந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சீஃப் சொல்றாரு, டேய் போய் முதல்ல ஹான்சோக்கு உதவி பண்ணு அப்படின்னோடனே அவனும் போறான். போலீஸும் அங்க போய் பார்த்தா அவன் ஹான்சோவோட இதயத்தை அப்படியே எடுக்கிறாங்க. எடுத்து அவன் பாட்டுக்கு அப்படியே சாப்பிட்றான். இவனும் பார்க்கறான், டேய் விடுற அவனை அப்படின்ட்டு டக்குன்னு கண்ணை வச்சு நின்னவன், ஓ நீதானா அப்ப என்னுடைய ஆட்கள் எல்லாம் கொன்ன அந்த மனுஷன், இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் பாட்டுக்கு டம்மு டம்மு டம்முன்னு சுடுறான். ஆனா ஒண்ணுமே
ஒண்ணுமே ஆகலைங்க. அந்த புல்லட்டை பூரா அவன் பாட்டுக்கு வாயில இருந்து துப்புறாங்க. துப்பிட்டு இது போதுமா அப்படின்றப்ப அப்படியே பாக்குறான். டப்புனி உனக்கு இன்னும் என்னோட பவரை பத்தி தெரியல அப்படின்னு சொல்லி தூக்கி வீசி எறிகிறான். அவன் போய் அங்க மல்லாக்கா படுத்துட்டான். அப்படியே இங்கிட்டு காட்டுறாங்க நம்ம ஹீரோ கீழே படுத்து செத்து கிடந்தான்ல. சோ அவனை சுத்தி வந்து ஏதோ ஒரு பவர் மாதிரி சோர்ஸ் வர ஆரம்பிக்குது. என்னன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு அங்க இருக்கிற அந்த மார்க்கெட்டை சுத்தி வந்துட்டு திடீர்னு வந்து வானத்துல இருந்து சிவப்பு கலர்ல நெருப்பு கலர்ல வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா திடீர்னு கையை தூக்குறான். அவனுக்கான ஆயுதங்கள் அப்படியே வர ஆரம்பிக்குது. டக்கு டக்குன்னு ஒவ்வொரு ஆயுதமா ஒரு ஹீரோ எந்திரிச்சு நிக்கிறான். இவனும் பாக்குறான். திரும்பி பார்க்கும்போது அப்படியே அவனுக்குள்ள அந்த இதயம் அப்படியே உருவாகுதுங்க. உருவாகி டப்பு டப்பு டப்புன்னு அடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே அந்த இதயம்லாம் வந்தோடனே இவன் அந்த ஆயத்தை எடுத்துட்டு வருவான்ல, அவனை சுத்தி வந்து அப்படியே ஒரு துணி ஒரு ரெட் கலர்ல வந்த உடனே அப்பதான் காட்டுறாங்க நெருப்பு வந்து பார்த்தா அந்த இளவரசர் வந்துடுறான். ஆக்சுவலி இது ஒரு கார்ட்டூன் கேரக்டர் தான் சொல்லியிருக்காங்க. முடிஞ்சா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சோ இந்த இளவரசர் வந்தோடனே அப்படியே ஒரு மாதிரியா வந்து பாக்குறாப்ல. டேய் நீ இன்னும் அடங்க மாட்டியா என்னடா நீ அப்படின்னு. ஒரு வழியா வந்துட்ட போல இருக்கு. உனக்காகத்தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன். இத்தனை வருஷமா உன்னைய பழி வாங்கணுங்கிற எண்ணம் என்னை விட்டு போகல. உன்னைய பார்த்த உடனே கண்டு நம்ம வெட்டி போட்டு நாய்களுக்கு எப்படி எல்லாம் இறையாக்குறேன்னு பாரு அப்படின்னு. டே ரொம்ப பேசாதரா. உன்ட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கண்டதை சாப்பிடாதன்னு. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அப்பத்தாண்டா எனக்கு சக்தி கிடைக்கும். இனி இந்த மனிதர்களை பூரா கொன்னு நான் சாப்பிடுவேன்டா. மொத்த சக்தியை நான் எடுத்துக்குவேன். அப்படி எடுத்துக்கிட்டவனுக்கு சொர்க்கமும் சரி நரகமும் சரி எல்லாமே எனக்கு தான். இந்த உலகத்தையும் நான் தான் கட்டி ஆள போறேன் அப்படின்றான். ஓ டேய் உன்ட்ட நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் சொர்க்கத்தோட விதிமுறைகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றானா கேட்கிறியாடா என்னடா நீ அப்படின்னு இவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல அரசரு. சரி வா அப்ப சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம இளவரசர் அவருடைய ஆயுதத்தை அனுப்புறாரு. இவனும் ஆயுதத்தை அனுப்புறா. ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாங்க ரெண்டு பேரும் சும்மா அடிப்பொலியா சண்டை போடுறாங்க. நம்ம இளவரசர் என்ன ட்ரை பண்ணாலும் சரி அந்த கடவுள் வந்து என்னதான் அடிக்க ட்ரை பண்ணாலும் வில்லன் சூப்பரா தடுக்கிறாங்க. அவனுக்குன்னு ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்துருங்க. அதை வச்சு அழகா தடுக்கிறார். ரெண்டு பேரும் மாறி மாட்டி அட்டி நடிச்சுக்கிறாங்க. இவரும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல அவனும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. ஒவ்வொரு விஷயத்தையும் தடுத்துக்கிட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் அடிச்சு படுக்க போட்டுட்டு அப்படி எந்திரிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு அவரோட ஆயுதத்தை விடுவாரா இல்லையா அவ அப்படி பிடிச்சு நிப்பாட்டி அப்படி எப்படி கண்ணு கிட்ட நிக்குங்க அப்படி நின்னுட்டு இருப்பான். மூஞ்சிக்கிட்ட அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இந்த உடம்பு சரியில்லை அப்படின்றப்ப ஆனா எனக்கு இதை பார்த்தோன்னே அவர் நிக்கிற ஸ்டைல் தாங்க பாவம். அந்த இது மேல அப்படி வச்சுட்டு பாக்குறாரு. என்னடா நீ அப்படின்ற மாதிரி பாப்பாரா இல்ல. எனக்கு சிரிப்பா வருது. டே என்னடா இவ்வளவு ஸ்டைலா நிக்கிற அப்படின்ற மாதிரி. சோ கடவுள்னாலே கொஞ்சம் ஸ்டைலா தான் இருப்பார் போல இருக்கு. அதுல இந்த கடவுள் ரொம்ப ஸ்டைலா இருக்காருப்பா. ஓ அப்ப இந்த மனுஷ உடல் சரியில்லைன்ற அப்ப உன்னோட உண்மையான உருவத்துக்கு வா ரெண்டு பேர் சண்டை போடுவோம் அப்படின்றப்ப நான் என்னோட உண்மையான உருவத்துக்கு வந்தா உன்னோட தூதன் செத்துருவாண்டா அப்படின்றப்ப அப்படியே பாக்குறாரு. டேய் நீ இந்த போர்ல தோக்க போற அதனாலதானே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசுற. நீ பேசுறத கேட்டு நான் சட்டத்தை மீறிடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு. டேய் எங்களை மாதிரி இல்லடா. எனக்கு நான் ஆல்ரெடி நிறைய பாவம் பண்ணிருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீ அப்படி கிடையாது. சொர்க்கத்தோட விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டவன். இப்போ நீ வந்து அந்த விதிமுறைகளை மீறிட்ட. கண்டிப்பா உனக்கு தண்டனை உண்டு அப்படின்றப்ப அதாவது நீ தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா இங்க யார் அனுப்பிச்சாங்கன்னு நினைக்கிற அப்படின்னு அப்படியே மேல காட்டுறான். பார்த்தா ஆக்சுவலி சொர்க்கத்துல இருந்தா என்ன அனுப்பியிருப்பாங்க. டேய் என்னதான் என் மேல கோவம் இருக்கு என்னதான் வந்து நீ பிடிக்காத மாதிரி காட்டினாலும் என் மேல அவங்க கடவுளுக்கு எல்லாம் பாசம் ஜாஸ்திரா. உன்னை மாதிரி ஆளெல்லாம் அழிக்கணும் அப்படின்னா எந்த ரூல்ஸுமே தேவைப்படாது. அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஈட்டிய வந்து ஒரே இறக்கி நெஞ்சில இருந்து இறக்கி அப்படி தூக்கி போறாரு இல்லையா அவனோட ஆத்மா தனியா போயிருது. இவன் வில்லன் வந்து அப்படி தனியா போய் விழுந்துறான். சோ அப்பதான் பாக்குறாப்ல டேய் கண்டிப்பா இன்னொரு நாள் நான் திரும்ப வருவேன். அப்ப என்னோட முழு சக்தியோட வந்து உன்னை நான் தாக்குறேன்டா அப்படின்றானே. டக்குனு இவரோட சிவப்பு துணியை விடுறாரா இல்லையா. ஆனா அவன் என்னடா ஓடிடுறான். அப்ப பாக்குறாரு என்னமோ உனக்கு சண்டை போடுறதுக்கு தைரியம் இருக்கோ இல்லையோடா ஆனா தப்பிக்கிறதுல ஒன்னா நம்பர்றா அப்படின்னு சொல்லி இவர் நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. சோ அவன் போட்ட ஷீல்டு எல்லாம் ஆல்மோஸ்ட் உடைய ஆரம்பிச்சிருச்சு. உடஞ்சு அப்படியே விழுக ஆரம்பிக்குது. அதே நேரத்துல வில்லன் இருக்கும்போது ராஜா என்னை மன்னிச்சிருங்க என்னை வந்து நீங்க தண்டிச்சிடாதீங்க. அவன் வந்து மன்னிப்பு கேட்கிறான். இவர் அப்படியே மெதுவா எழுப்புறாரு. சிரிச்சுக்கிட்டே தான் எழுப்புறாரு. அப்படி எந்திரிச்சு நின்று தம்பி உனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தோம். அதாவது சொர்க்கத்துல இருக்கவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா நீ தான் ஒவ்வொரு தடவையும் தப்பான பாதையில தேர்ந்தெடுத்த. என்னை மன்னிச்சிருங்க எப்படியாவது என்னை காப்பாத்துங்க. நான் இனிமே உங்களோட பக்தன் ஆயிடுறேன் அப்படின்றப்ப டேய் அந்த ராட்சச ராஜா உன்ட்ட சொன்னா பாத்தியா நரகத்துல உனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது. நீ நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி சொன்னா அது எல்லாமே பொய்டா. ஒரே ஒரு சான்ஸ் தர பேசாம இங்க இருந்து குதிச்சிரு. நீ செத்துருவ. அங்க போய் தண்டனை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப பிறந்து ஒழுங்கா இருக்க பாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. பட் அவன் வந்துட்டு ஐயோ இல்ல என்னால நரகத்துக்கு போக முடியாது ராஜா என்னை மன்னிச்சிருக்க எப்படியாவது என்னை காப்பாத்துக்க ராஜா அப்படின்றப்ப டேய் உனக்கு எல்லா சான்ஸும் கொடுத்தாங்கடா ஆனா நீ தான்டா கேட்கல. என்னால ஒன்னும் பண்ண முடியாது. இது எல்லாமே நீ எடுத்த முடிவுகள் அதனால உனக்கு வந்த விளைவுகள் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. ஆனா அவன் சும்மா இருக்க மாட்டான். என்னால நான் நரகத்துக்கு போக முடியாதுன்ட்டு வில்லனோட ஆயுதம் இருக்கும்ல சோ அதை எடுத்து டப்புன்னு குத்துறான். அவர் அப்படியே ஒரு மாதிரி அப்படின்னு சிரிக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா அவன் குத்துனது லாலிபப்பா மாறிடுச்சு. அதை எடுத்து வாயில வச்சுட்டு
திருந்தவே மாட்டேலக்கண்ணா அப்படின்னு கன்னத்துல அடிச்சுட்டு போறாப்ல. மனுஷங்க என்னைக்குமே அவங்க லைஃப்ல செய்யற தப்புக்கு அவங்க தான் தண்டனை ஏத்துக்கணும். ஆனா அதை ஏத்துக்க மனசு வர மாட்டேங்குது. அவங்க எடுக்கிற முடிவுகள்னால தான் அவங்களுக்கான விளைவுகள் வருது. சோ நீ எதை விதைக்கிறியோ அதைத்தான் அறுவடை பண்ணுவ அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு அப்படியே நடந்து போறாரு. போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து வர்றாப்ல. அவருடைய உடம்புல இருந்து அந்த ஆத்மா, அதாவது இளவரசர் போயிடுறாப்ல. இவர் அப்படியே ஒரு மாதிரி ஆயிராரு. ஏன்னா ஒரு கடவுளோட சக்தியை நம்ம உடம்பு தாங்கி நிக்கணும்ல, அது ரொம்ப கஷ்டம் தானே. அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படியே வில்லன் பக்கத்துல வந்து அப்படியே முட்டி போட்டு அவர் உட்கார்றாரு. அவன் வந்தவன் அவன் பையில இருந்து அந்த கிழவனோட ஆத்மாவை அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல ஒரு வயசானவர், அந்த இதை எடுக்கிறாங்க. எடுத்து டப்புன்னு அதுல இருக்கக்கூடிய மந்திர வேப்பர் எடுத்துறான். இவனும் அப்படியே ஒரு மாதிரி எந்திரிச்சு நின்றுட்டு இருந்தவன் வில்லன் வந்து பாக்குறான். அந்த தாத்தாவோட ஆத்மா வந்துடுது. என்னை நீங்க பழி வாங்குறேன்னு ஏதாவது கிளம்புனீங்கன்னா நரகத்துல உங்களுக்கு தண்டனை உண்டு, மறந்துடாதீங்க அப்படின்றப்ப அவன் பையில இருந்து ஆக்சுவலி நரகத்துல இருந்து ஒரு இது கொடுத்திருப்பாங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காகவே தனியா. சோ அந்த கமாண்ட் இதை எடுத்து காட்டுறான். சோ வில்லன் இதை பார்த்துட்டு என்ன கருமடா இது அப்படின்றப்ப அப்பதான் ஹீரோ சொல்றான், என்னை மன்னிச்சிருப்பா, அது நரகத்துல பழி வாங்குறதுக்காக கொடுக்கப்படுகிறது, அவங்கள ஒன்னும் பண்ண மாட்டாங்க அப்படின்றப்ப டக்குன்னு அந்த பெருசு வந்து அவனை கீழே தள்ளி விடுறான். கீழே போனவன் சரசரன்னு போய் விழுந்து செத்து நரகத்துல போய் கீழே விழுகிறான். நரகத்தை பொறுத்த வரைக்கும் விழுந்த உடனே தண்டனைகள் ஆரம்பிச்சிடும். அங்க போனோடனே ஒருத்தர் வர்றான். வந்துட்டு தம்பி நீ தானே இது அப்படின்னோடனே, ஆமா என்னது இது, எங்க இருக்கேன், இதுதான்டா நரகம், என்கிட்ட திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்டு நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க, ரொம்ப ரூத்லெஸ்ஸா நடந்துக்கிறான். டக்குன்னு அவன் கையை காட்டு அப்படின்னு சொல்லி கையில விலங்க போட்டு நீ ஒரு 100 வருஷம் இங்க இருந்து இந்த தண்டனை அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் மிச்ச தண்டனைகளா தனியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பைக்ல வச்சு தர 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 தரன்னு இழுத்துட்டு போறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, நரகத்துல இப்படி எல்லாம் தண்டனை இருந்து தெரிஞ்சதுன்னா எவனும் தப்பே பண்ண மாட்டாங்க. சோ அவன் பாட்டுக்கு சல்லுன்னு இழுத்துட்டு போறாங்க. போட்டு அடி அடின்னு அடிச்சு அங்கிட்டு பார்த்தா எல்லாம் கத்துற சவுண்டு கேக்குது. ஓ ஐயோ அம்மா அப்படின்னு. சோ ஹீரோவும் ஆல்மோஸ்ட் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஆல்ரெடி செத்துட்டாங்கிற கதையா தான். இவன் அடிக்கடி செத்துக்கிட்டு தாங்க இருக்காங்க, திரும்ப திரும்ப உயிரோட வந்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து பாக்குறாரு, டே ஆன்சர் என்னடா ஆச்சு, டே எந்திரா எந்திரா அப்படின்னு கத்துறாப்ல. பட் வந்து எந்திரிக்கல. என்னன்னு பார்த்தா அவர் நரகத்துல இருக்காரு. அப்படியே பாக்குறாரு, நான் செத்துட்டேனா, அப்ப நரகத்துக்கு வந்துட்டா அப்படின்றப்ப தம்பி அப்படின்னு அங்கிட்ட இளவரசர் நிக்கிறாரு. அவர் அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு ஒரு நிமிஷம் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் காட்டுறாரு. ஒரு டிவி இருக்குது. அங்க சுத்தி பார்க்கும்போது எங்க என்னுடைய அப்பா அம்மா எங்க அப்படின்றப்ப அவர் அப்படியே பாக்குறாரு இல்லையா, ஓ ஒருவேளை மறுஜன்மத்துக்கு போயிட்டாங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பட் அப்பதான் சொல்றாரு, நீ எனக்கு தேவதூதனாருக்கு முன்னாடியே உங்க அப்பா அம்மா வந்துட்டு மறுஜன்மத்துக்கு போயிட்டாங்க, நான் உனக்கு காட்டினதெல்லாம் வெறும் இல்யூஷன்ஸ் தான், அது நான் உன்னை பயன்படுத்திக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் டிவியை போட்டு காட்டுறாரு. அதுல அவங்க அப்பா அம்மா பேசுறாங்க, இங்க பாருடா கண்ணா, எங்களுக்கு வந்து உன்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, இது கண்டிப்பா நீ பாப்பன்னு நினைக்கிறேன், எப்பவுமே நாங்க உன் மேல பாசம் வச்சிருக்கோம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்டா கண்ணா, ஆனா என்ன நீ தான் கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டே இருப்ப, குழந்தைங்க சேட்டை பண்ணாலும் ஒரு அப்பா அம்மா வந்து அந்த குழந்தைங்க மேல உள்ள பாசத்தை கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டாங்க, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ எங்களுக்கு குழந்தையா பிறந்தாலும் அப்பையும் நாங்க வந்து உன்னை ஏத்துக்குவோம், உன்னுடைய நினைவுகள் கண்டிப்பா எங்களுக்கு மறக்கலாம், ஆனாலும் உன் மேல வச்ச பாசங்கிறது கண்டிப்பா குறையாதுடா கண்ணா அப்படின்றாங்க. சோ இதை முடிச்சு அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோடனே டக்குன்னு அவருடைய இடத்துக்கு வந்துறாரு. இங்க பாரு, ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவன் மறுஜன்மம் எடுக்கணும் அப்படின்னா அவனுடைய புண்ணியம் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ எல்லாத்துக்குமே இங்க ஒரு விலை இருக்கு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு எடுக்கிறாப்ல. எடுத்து கையில வச்சுக்கிட்டு, இந்த பொண்ணோட கல்லீரல் போனதுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறேன். சோ இந்த டீமன் கிங் தான் இது பண்ணிருக்கான், அவளோட வலி அதிகமா இருக்குது, பட் இருந்தாலும் அதை என்னால போக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருளைக்கிழங்க வந்து அப்படியே சரசரன்னு என்னமோ பண்றாரு. பார்த்தா தங்க கல்லீரலா மாறிடுச்சு. அப்படியே எடுத்து காட்டுறாரு. இந்த தங்க கல்லீரல் அவளோட வலியை குறைக்கும், ஆனா அவளோட உயிரை காப்பாத்துமான்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா மனிதர்களோட மரணம்ங்கிறது எங்க கையில எதுவுமே இல்லை, அதெல்லாம் வந்து பிறக்கும் போதே அவங்களுடைய மரணத்தை நிச்சயிக்கப்பட்டுச்சு. சோ அதனால அவளை என்னால காப்பாத்தி கொண்டு வர முடியாது, ஆனா வலி இல்லாத ஒரு இதை கொடுக்க முடியும் என்னால அப்படின்றாருல. நம்ம ஹீரோவோ இல்ல இல்ல, ஆனா நீங்க வந்து என்னைய மறுபடியும் பிறக்க வச்சுட்டு இருக்கீங்களே, என்னதான் இறந்தாலும் விட மாட்டீங்களா அப்படின்றப்ப, இல்ல இல்ல, உன்னுடைய மரணம் ஆல்ரெடி நிச்சயிக்கப்பட்டது, ஆனா அதை நான் பயன்படுத்திக்கிறேன். எல்லாராலையும் தேவதூதன் ஆயிர முடியாது, அதே நேரத்தில் எல்லாரையும் தேவதூதனா எங்களாலையும் வந்துட்டு அது பண்ண முடியாது தம்பி அப்படின்றாரு. சோ அப்பதான் சொல்றாரு, எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு, இந்த தங்க கல்லீரல் அவளுக்கு வலியை குறைக்கும், ஆனா மரணம்ன்றது அவ கையில இல்ல, என் கையில இல்ல, விதியின் கையில தான் இருக்குது. சோ நல்லா யோசிச்சுக்கோ, அதுக்கான வேலை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சைன் பண்ண சொல்றாரு. இதே கொடுத்து, என்னது மறுபடியுமா, ஆமா எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குல்ல கண்ணா, சொல்லு, இந்த தங்க கல்லீரல் அவ உடம்புக்குள்ள போனோம் அப்படின்னா நீ சைன் பண்ணணும், அவரோட வலியை அது குறைக்கும் அப்படின்னு அப்படியே பாக்குறாரு. சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் சைன் பண்ணிடுறாருங்க. கொஞ்சம் செகண்ட் கூட யோசிக்காம இவர் இங்க சைன் பண்ணி முடிச்சோடனே அங்க அவளுக்கு அந்த கல்லீரல கடவுள் பொருத்திடுறாப்ல. சோ அது அப்படியே போன உடனே அப்படியே வரும், சரி இந்தா இந்த முட்டைக்கு முன்னாடி 46 நாள் என்ன ஊதுபத்தி கொளுத்துற அப்படின்னு அப்படியே பாக்குறாரு. என்னடா இது இந்த முட்டை கொடுக்குற, பறவை பொறிஞ்சு வர்றதுக்கு அந்த நாள் ஆகும்பா அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துட்டு, இந்த 46 நாள் நீ வேணா வெக்கேஷன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சோ என்னன்னா அந்த பறவை வந்ததுக்கு அப்புறம் தான் வேலையை ஆரம்பிப்பேன், அது வரைக்கும் வேலை ஆரம்பிக்க மாட்டேன், லீவ்ல இருக்குதோ அப்படின்றாரு. அப்படியே டக்குனு ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்ககிட்ட அப்பையில இருந்து கேட்கிற கேள்வி ஒண்ணுதான், எதுக்காக என்னைய தேர்ந்தெடுத்தீங்க, நான் அந்த அளவுக்கு நல்லவனு கிடையாது, என்னை விட நல்லவங்க இந்த உலகத்துல நிறைய இருக்காங்க, என்ன காரணத்துக்காக என்னை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்றப்ப அப்படியே சொல்றாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் சின்ன வயசுல இருந்து உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன், டெய்லி ஏன் முன்னாடியே நீ சைக்கிள் ஓட்டுவ, உனக்கு சைக்கிள் ஓட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், அது போக திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு ஒரு சின்ன பூனைக்குட்டி தெருவில் இருந்ததை எடுத்துட்டு வந்து வீட்டுல வளர்க்கணும்னு, அப்போ உங்க அப்பா உன்னை அடிச்சாரு, பட் இருந்தாலும் நீ அதை வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வளர்த்த, ஒரு ஸ்டேஜ்ல உங்க அப்பா அதை விட்டுட்டாரு, சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி முதல்ல உன்னுடைய ஃப்ரெண்டுக்காக, அதாவது
பொண்ணு ஃப்ரெண்டுக்காக நீ சண்டை போட்ட, ஒருத்தனை அடிச்ச, அவளை காப்பாத், அது போக உன்னுடைய வீரை எரிச்சப்பையும் அப்பையும் நான் அங்கதான் இருந்தேன். சோ இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நான் உன் கூட இருந்திருக்கேன். உன்னை சின்ன பிள்ளையில இருந்து நீ வளர்றது என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் கூட இருந்து. அப்ப தெரியாத எனக்கு உன்னை பத்தி? நீ தப்பு பண்ணி இருக்கதான், ஆனா மத்தவங்க மாதிரி தப்பு பண்ணிட்டு அந்த தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னு நீ நினைக்கல, அந்த தண்டனைகளை ஏத்துக்கணும்னு நினைச்ச. அதாவது செஞ்ச தப்புக்கான தண்டனையை நம்ம ஏத்துக்கணும்னு சொல்லி நீ நினைச்ச. சொல்ல போனா ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அழுத. அப்ப கூட நான் அங்கதான் இருந்தவங்க கூட. அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்காம போயிடுவேனா என்னையா அப்படின்றாரு. சோ என்னன்னா இவர் ஹீரோ சின்ன வயசுல இருந்து வளர்ற விதம், அவன் என்னெல்லாம் பண்ணான், என்ன நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கான் அப்படின்றதெல்லாம் பார்த்திருப்பாரு. சோ அதனாலே ஹீரோக்கு இந்த செகண்ட் சான்ஸை கொடுத்திருப்பாரு. உன்னோட கேரக்டரை மாத்திக்காத, இதே மாதிரி இரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் அழகா மறைஞ்சு போயிடுறாரு. ஹீரோவும் அவர் போனதுக்கு அப்புறம் அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்க்கறாரு. பார்த்தா இந்த தடவை கொடுத்த அந்த காயின்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. நிறைய சக்திகளை கொடுத்திருக்காங்க. என்னென்ன சக்தி என்னென்ன அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு நெருப்பு வந்தோடனே 46 நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க. அந்த பறவை வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அது பிறந்து வளர்ந்துருச்சு. அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ மொட்டை மாலை நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு ஃப்ரெண்டும் வராரு. அவருக்கு எப்பயும் பிடிச்ச அந்த பபிள் டீயை கொடுக்குறாரு. அப்படியே கொடுத்துட்டு அவர் குடிச்சிட்டு இருக்கும்போது, உனக்கு நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்குடா, திரும்ப தேவதூதன் ஆயிட்டேன், ஆனாலுமே ஹெட்சேவை உன்னால காப்பாற்ற முடியல அப்படின்றப்ப, இங்க பாரு, மனிதனுடைய மரணத்தை யாராலையும் தடுக்க முடியாது, அது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது, விடு, அவ கடைசி காலத்துல சந்தோஷமா இருந்துட்டான போயிருக்கா, என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டும் கிளம்பிடுறாரு. சோ அப்பதான் அவர் போன் எடுத்து பாக்குறாரு. அதுல அந்த பொண்ணு ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பா. மாஸ்டர், இந்த மெசேஜ் ரொம்ப பெருசா இருக்க போது, அதனால நீங்க எதுவும் கோவப்படாதீங்க. நான் கடைசி காலத்துல ஆக்சுவலி சாக போறேன்னு முடிவானதுக்கு அப்புறம் நிறைய நல்லது பண்ணணும்னு நினைச்சேன். அந்த நேரத்துல தான் நான் உங்களை மீட் பண்ணேன். அங்க இருக்கக்கூடிய என்னுடைய 3வது கண்ணை நீங்க திறந்தீங்க. சோ மரணத்துக்கு அப்புறம் வேறொரு வாழ்க்கை இருக்குங்கிறது எனக்கு காட்டினதே நீங்க தான். சொல்ல போனா மரணத்தை பார்த்து எனக்கு அதுக்கப்புறம் பயமே இல்லை. என்னோட கடைசி காலத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்காக நீங்க ஒண்ணு பண்ணணும். என்னால இப்ப நிறைய டைம் இல்ல, நிறைய விஷயத்த பண்ண நினைச்சு பண்ண முடியல. அது எல்லாத்தையும் யாராவது பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. அதே நேரத்துல நீங்களும் நிம்மதியா சந்தோஷமா வாழ கத்துக்கோங்க. எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? முடிஞ்சா தாத்தாவை நல்லா பாத்துக்கோங்க. இன்னொரு விஷயம், நீங்க அந்த மரத்துக்கிட்ட போய் எனக்காக இந்த உலகத்தை நேசிங்க அப்படின்றாங்க. சோ இந்த உலகம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஏன் நல்லது கெட்டது எல்லாமே கலந்தா இருக்கும். சில விஷயத்த கடவுளால கூட மாத்த முடியாது, அதுதான் இந்த உலகம். சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தை நேசிங்க அப்படின்றாங்க. சோ நம்ம ஹீரோவும் அழகா அந்த மரத்துக்கிட்ட போய் அங்க அப்படியே பாக்குறாரு. இங்க அப்படியே ஹீரோவோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. போலீஸ் அவர் அப்படியே ஒரு இடத்துக்கு போறாரு. என்னன்னா அந்த இறந்தவங்களோட அஸ்தி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போய் ஒரு ஓபன் பண்ணி அவங்க அப்பாவோட அஸ்தி அங்கதான் இருக்கும். அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, நீங்க விட்டுட்டு போனதை நான் முடிச்சிருக்கேன் அப்படின்றாரு. சோ நீங்க நிம்மதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க அதே நேரத்துல அந்த டாங்ஃபிங் மார்க்கெட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஹீரோ இங்க வந்தவர் அப்படியே பாக்குறாரு. அந்த பொண்ணு கட்டி இருக்கும்ல, சோ அதை எடுத்து பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே, அது பக்கத்துல இவர் கழுத்துல போட்டிருந்த ரெட் கலர்ல ஒரு தாயத்து மாதிரி இருக்கும், அதை அங்க கட்டிட்டு போறாப்ல. சோ அவர் யோசிச்சது என்னன்னா, அந்த பொண்ணு கடைசியா கேட்டது அங்க போய் வேண்டிக்கோங்க அப்படின்னு. சோ இவரும் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டாப்ல. அப்படியே அவர் கிளம்பி போறாரு. வீட்டுக்கு போயிட்டு எப்பயும் போல உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பேப்பர் வருது. சோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அங்க ஒருத்தர் வர்றான். மிஸ்டர் ஹான், நான் உங்ககிட்ட பேசணும் ஒரு நிமிஷம். இவனை எதுக்காக இங்க கூட்டு அப்படின்னு. ஓ, உங்களால இவனை பார்க்க முடியுதா? நல்ல விஷயம். என்னோட பேர் லீ, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. அப்படியே பாக்குறப்பல என்ன சொன்ன, லீயா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கவனிக்கிறாரு. லீன்னு ஒருத்தர் வருவான். அவன் சின்ன குழந்தைகளை 4-5 பேர் கொண்டுட்டான். அவன் வந்தான்னா அவனை தலையில தட்டி அனுப்பிச்சுடு அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாரு. நீ தானே அது அப்படின்னு டப்புன்னு பிடிக்கும் போது அந்த பேர் வரும்போது, நிறுத்து இங்க பாங்க, நான் பிசினஸ் போடாங்கட்டு உங்க கடவுள்கிட்ட பேசுங்க, என் கடவுள் என்ன சொன்னாரு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின் எடுத்து அப்படி சுண்டி விட்டு எடுக்கும்போது ஒரு வளையம் வருது. ராட்சசர்களை கொல்றதாண்டா என்னோட வேலையை அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போடுறாரு. சோ அப்படியே நேரப்போட இதாயிருது. அப்படியே எண்ட் கிரெடிட் சீன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு லூசு பையன் பைத்தியக்கார மாதிரி வர்றான். அவன் என்னன்னா, அவன் நரகத்துல இருக்கக்கூடிய சாத்தான் உன்னை எழுப்பி விட்டுட்டு நான் சொல்ற ஒருத்தனை கொண்டுட்டாப்பா அப்படின்னு அனுப்பிச்சு வர்றான். சோ இதோட செகண்ட் பார்ட் வந்தால் வரும் போல இருக்கு. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சது. சொல்ல போனா இந்த வெப் சீரிஸ் மொத்தமாவே முடிஞ்சது. ஓகே மக்களே, நாளை இதை விட சூப்பரா இன்னொரு நல்ல எபிசோடோட பாக்குறவங்களை மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.